வணக்கம் நண்பா. ஐயா, முதல்வர் ஐயா, அப்பாவாக இருந்தீங்க, இப்போ அண்ணனா மாறிட்டீங்க. வயசு உங்களுக்கு கம்மியாகிட்டே இருக்கீங்களேயா? அவர் கொடுக்குற கூப்பனுக்கு உங்கள் அண்ணன் கொடுக்குற கூப்பன் என்ன விலை சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படிங்கிறாரு. ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் வந்துட்டு திட்டினாங்கன்னா நாங்கள் எங்கள் அண்ணன்கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லணுமா? எங்கள் அண்ணன்கிட்ட சொல்லிடுவோம், நீங்கள் எல்லாருமே சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இங்க இருக்கக்கூடிய மகளிரை கேட்கிற உங்க அண்ணன் இந்த ஸ்டாலின் கொடுக்க போற கூப்பன் எவ்வளவு? வீட்டுக்காரெல்லாம் கேட்காதீங்க. ஏதாவது கேட்டு முறைச்சாங்கன்னா அண்ணன் கிட்ட சொல்றேன்னு சொல்லுங்க. நீங்க உங்க இஷ்டம், உங்க ஆட்சியை ஒழுங்காக பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அதை விட்டுட்டு கூப்பன் கொடுக்குறோம், நீங்கள் தேவையான பொருளை போய் வாங்கிக்கிங்க. ஏசி, ஃப்ரிட்ஜு, மிக்சி, என்ன இதுக்கெல்லாம் கரண்ட் பில் எங்கேருந்து கட்டுறது? நீங்கள் கொடுத்துருவீங்க, கரண்ட் பில்லையும் எக்ஸ்ட்ரா ஆக்கிடுவீங்க. ஏன்னா வந்துட்டு இல்லை அது எப்படின்னு தான் தெரிய மாட்டேங்குது. உங்கள் ஆட்சியில் வந்தால் தான் கரண்ட்டோட ப்ரொடக்ஷன் வந்துட்டு கம்மியாகுது. கரண்ட் வர மாட்டேங்குது, கரண்ட்டை கட் பண்ணிடுவீங்க, கரண்ட் பில் அதிகமாக்கிடுவீங்க. ஆனால் ஓவன் வாங்கணுமா, ஃப்ரிட்ஜ் வாங்கணுமா, ஏசி வாங்கணுமா, 8000 கூப்பன் கொடுப்பாங்க. நல்ல சோறு போடுங்க, நல்ல கல்வியை கொடுங்க, நல்ல மருத்துவத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு வழி இல்லைங்க. ஒரு வீடியோவில் ஒரு பெண்மணி ஒருத்தவங்க பேசுகிறாங்க. அவங்க வீடியோ பார்க்குறேன். பிரசவ காலத்தில் வந்துட்டு அவங்க அந்த டெலிவரி டைமில் போயிட்டு அவங்க போய் ஆப்ரேஷன் டெலிவரி பண்ணுறாங்களே, அப்போ வந்துட்டு அந்த வழியில் அந்த பொண்ணுங்க அழுகுறப்போ அந்த நர்ஸுங்கெல்லாம் வந்துட்டு அவ்வளோ ஒரு மட்டமாக பேசுகிறாங்களாம். அதை சொல்ல முடியல என்னால். அந்த அம்மா என்ன சொன்னாங்க, எங்களை இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளால் அதை சொல்ல முடியல. அவ்வளோ ஒரு கீழ்த்தரமாக, அவ்வளோ ஒரு இதுவாக, அசிங்கமாக, அப்புறம் அந்த சொல்ல முடியலங்க. ஆனால் அப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுங்க. அதெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் விட்டுட்டு கூப்பன் கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், அது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. இது எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. இதையும் ஒருத்தர் வந்துட்டு சொன்னாப்புல. ஏன்னா நமக்கு பாத்திரம் பொருள் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு மைண்டுக்கு வர ஒரே கடை வந்துட்டு வசந்தன் கோ தான். என்ன மேக்ஸிமம் பேர் அதான் யோசிப்பாங்க. நான் எல்லாரையும் சொல்லலை, மேக்ஸிமம் பேர் ஏதாவது ஒரு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கணும் அப்படின்னா வசந்தன் கோய் போய் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வசந்தன் கோய் ஓனர் யார்? காங்கிரஸ் யார்? உங்களோட கூட்டணி. அந்த கடையில் ஏதாவது டீலிங் எதுவும் வச்சுருக்கீங்களா என்ன? எதுவும் ஒரு டெண்டர் எதுவும் விட்ட மாதிரி எதுவும் கான்ட்ராக்ட் எதுவும் விட்டுட்டிங்களா? நாங்கள் வந்து கூப்பன் பண்ணணும், எப்படியும் மக்களுக்கு வந்துட்டு உங்கள்கிட்ட தான் வந்து வாங்குவாங்க, அதுக்கான கமிஷன் நீங்கள் எங்கிட்ட கொடுத்துருவீங்கிறதுக்கான ஐடியாவை இது. இன்னொரு டவுட்டு, வசதி படைத்தவர்கள் எல்லார் வீட்லேயும் வந்துட்டு எல்லா பொருளும் இருக்கும். என்ன அவங்களுக்கு கரண்ட் பில்லு அதிகமானாலும் பிரச்சனை இல்லை. வசதி இல்லாதவங்க வீட்டில் வந்துட்டு ஏசி, மிக்சி, ஓவன் அப்படி இப்படி வாங்கிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், கரண்ட் பில்லு கட்டணும்ல, யார் கட்டுவா? இந்த பாருங்க, எங்கள் வீட்டில் ஏசி ஓடிட்டுருக்கு இல்லையா? மாதம் 4500 5000 கரண்ட் பில் கட்டுறோம். மாதம் 15000 வருமானம் இருக்கிற ஒரு குடும்பத்தால் 5000 கரண்ட் பில் கட்ட முடியுமா? எங்கள் வீட்டில் எல்லாம் இருக்குது. ஏசி இருக்குது, மிக்சி இருக்குது, கிரைண்டர் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, எல்லாமே இருக்குது. கரண்ட் பில் எப்படி கட்ட முடியும்? உடனே பெரிய பெரிய மேதாவி மாதிரி நான் கொடுக்குறது 8000 தான், அதில் வந்துட்டு ஏதாவது ஒரு பொருள் தான் வாங்க முடியும், அதில் வந்துட்டு எப்படி வந்துட்டு 4000 5000 கரண்ட் பில் வரும்? ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்க